வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பள்ளிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவீர், கல்வி அமைச்சு உத்தரவு. அண்மை காலமாக பள்ளி மாணவர்கள் கட்டிடங்களிலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி நிர்வாகங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஜோஹர் பாருவில் உள்ள ஜாலான் யாயா அவால் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற கல்வி மடானி நிகழ்வில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடிக் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மேற்கண்ட அறைகூவலை விடுத்தார். மாணவர்களின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள முடியாது. பள்ளிகள் புதிய பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் மனநலனை பாதுகாப்பதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் ஈப்போவில் படிவம் 1 மாணவன் ஒருவன் பள்ளி கட்டிடத்திலிருந்து விழுந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது, கடந்த வெள்ளிக்கிழமை சிரம்பான் செண்டாயானில் படிவம் 4 மாணவி ஒருவர் விழுந்து உயிரிழந்தது ஆகிய சம்பவங்களை மேற்கோள் காட்டி அமைச்சர் ஃபர்லினா சிடிக் மேற்கண்ட அறைகூவலை விடுத்தார். இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழாமல் இருக்கவும் தடுக்கவும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வை தினமும் நினைவூட்ட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகங்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கல்வி மடானி நிகழ்வில் கல்வி அமைச்சருடன் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனும் கலந்து கொண்டார். இன்று ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூன் 25ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த ஆட்சியாளர்கள் மாநாடு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுதி நேரத்தில் இந்த மாநாடு ரத்து செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை. நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் அரச அரியணை தொடர்பாக எழுந்துள்ள கடுமையான சர்ச்சை காரணமாகவே இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நெகிரி செம்பிலான் அரியணை சர்ச்சையை நீதிமன்றம் வரை கொண்டு செல்லாமல் இந்த விவகாரத்தை மாநில ஆட்சியாளரே தீர்த்து வைக்க வேண்டும் என சில தினங்களுக்கு முன்பு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உட்பட 5 மூத்த ஆட்சியாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நெகிரி செம்பிலான் யாங்டி பெர்துவான் பசார் துவான்கு மூரிஸ் துவான்கு முனாவிர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி துன்கு நட்சாருடின் துவான்கு ஜஃபர் மாநிலத்தின் புதிய ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் இந்த அறிவிப்பு சட்டவிரோதமானது என அரண்மனை நிர்வாகம் கூறியுள்ளதுடன் மாநில அரசும் இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதற்கிடையே ஜூன் 5 அன்று நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றமும் கலைக்கப்படுவதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹருன் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிக்கு துப்பாக்கிகள் மற்றும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதற்காக 2 கோடியே 20 லட்சம் ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளார் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசிட்டியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது பேசிய டத்தோஸ்ரீ சைஃபுடின் கடந்த பிப்ரவரி மாதம் கடா புக்கெட் காயு இத்தாமில் எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி தளபதியின் வாகனம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் பணியாற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்நிதி ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 20க்கும் மேற்பட்ட ஏஜென்சிகளை ஒருங்கிணைந்து இந்த எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி உருவாக்கப்பட்டுள்ளதால் எல்லையில் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறைக்கப்படும் என்றும் முதல் ஆண்டிலேயே இந்த ஏஜென்சி பல கோடி ரிங்கெட் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலை முறியடித்துள்ளதாகவும் அமைச்சர் சைஃபுடின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலக்கா தாமான் ட்ரீம் பாருவில் உள்ள சிகை அலங்கரிப்பு கடைக்கு வெளியே 24 வயது வியாபாரி வினூர்த் என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோகிலநாதன் என்ற 27 வயது வேலையற்ற ஆடவர் மீது இன்று ஜாசின் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் மசானா சினின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட கோகிலநாதன் மீதான இந்த குற்றச்சாட்டு வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு வருவதால் அவரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கோகிலநாதன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இதற்கிடையில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய மற்றொரு வழக்கிலும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் அவருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்பட்ட போதிலும் கொலை வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் கப்போங் தாமன் புக்கே டே
மேசா பகுதியில் ராணுவ சீருடை அணிந்த நபர் ஒருவர் போலி துப்பாக்கி என சந்தேகிக்கப்படும் ஆயுதத்துடன் உலா வந்த 15 வினாடி வீடியோ சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இதுகுறித்து கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் இப்ராஹிம் உசேன் விடுத்துள்ள அறிக்கையில் குற்றவியல் சட்டம் ஆயுத சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் விசாரணை அதிகாரி பிரகாஷை 012-294-827 என்ற எண்ணிலோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு பொதுமக்களை இப்ராஹிம் உசேன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரா கம்பாரில் 14 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் ஆபாசமாக பேசியது தொடர்பில் 33 வயது மாற்றுத்திறனாளி ஆடவர் ஒருவர் கம்பார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். கோபிநாத் குலாம் முகமது என்ற அந்த மாற்றுத்திறனாளி கடந்த ஜூன் 18ஆம் தேதி ஜாலான் இப்போ கம்பார் பேருந்து நிறுத்தத்தில் இத்தகைய ஆபாச சேட்டையை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் கோபிநாத் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனையும் பிறம்படி தண்டனையும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றஞ்சாட்டப்பட்டவர் கையில் குறைபாடு கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் அவரின் வருமானத்தை கருத்தில் கொண்டு 8000 ரிங்கெட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி ஜீன் ஷர்மிளா ஜேசுதாசன் அனுமதி அளித்தார். பினாங்கு ஜெலுத்தோங் பகுதியில் உள்ள சீன கோயில் ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்த கத்திவெட்டு தாக்குதல் சம்பவத்தில் 2 படுகாயமடைந்தனர். முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கலாம் என்று நம்பப்படும் இந்த தாக்குதல் தொடர்பாக 26 முதல் 38 வயதுக்குட்பட்ட 6 பேரை திமோர் லாவோட் மாவட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் வெட்டுக்கத்தி, மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் சிலருக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி இருப்பது தெரியவந்துள்ளது. ஜூன் 22 முதல் 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு இவர்களை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் டேனிஸ் லிம் தெரிவித்தார். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிறம்படி விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் இவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் 2 தேடப்பட்டு வருவதாக டெனிஸ் லிம் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.